நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா தன் வீடு பார்க்காமல் வாழ்வு பார்க்காமல் இந்த நாடு முன்னேற நாடும் உழைத்தவனை நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா காமராஜர் விழா விழாவை சிறப்பிக்க வந்துள்ள அனைத்து உறுப்பினர்களையும் மனமார்ந்து வரவேற்கிறோம். மனமாற வரவேற்று இந்த விழாவை சிறப்பிக்க கேட்டுக்கொள்கிறோம். முன்னிட்டு காமராஜர் ஐயாவின் பொற்கால ஆட்சியின் வாழ்க்கை வரலாறு சாதனைகளை குறித்த கையேடு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கல்வி உதவித்தொகை மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. துப்புரவு தொழிலாளருக்கு இலவச வேட்டி சேலை அரிசி பை வழங்க உள்ளது. சிசிடிவி கேமரா தொகுப்பு வழங்க உள்ளது. தலைவர் ஞானேசன் அவர்களை அனைத்து பொதுமக்கள் சார்பாகவும் உறுப்பினர்கள் சார்பாகவும் வரவேற்கிறோம். பொருளாளர் ரிச்சர்ட் அவர்களையும் அனைத்து உறுப்பினர்கள் பொதுமக்கள் சார்பாக வரவேற்கிறோம். அம்பத்தூர் தலைவர் சங்கர் அண்ணாச்சியும் வரவேற்கிறோம். செல்வின் அண்ணாச்சி மத்திய சென்னை நாடாளுமன்ற தலைவர் செல்வின் அண்ணாச்சியும் வரவேற்கிறோம். அனைத்து ஒருங்கிணைப்பாளர் ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சியும் வரவேற்கிறோம். அனைத்து உறுப்பினர்களும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த விழாவை சிறப்பித்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இப்போது பொருளாளர் ரிச்சர்ட் அவர்கள் காமராஜர் ஐயாவின் சாதனைகளையும் பொருளாதார ஆட்சியின் சாதனைகளையும் வாழ்க்கை பகுதிகளையும் சிறப்புகளையும் எடுத்துரைப்பார்கள். இன்று நம்மில் பெரும்பான்மையாளர்கள் மறந்து போன பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 123ஆம் ஆண்டு பிறந்த தினமாகும். அந்த ஒப்பற்ற தலைவனை பற்றி சில விஷயங்களை தங்களுக்கு தெரிவிக்க உள்ளேன். ஒரு நேரத்தில் பஞ்சாபில் உள்ள ஜாலியன்வாலாபாத்தில் ஒரு பெரிய படுகொலை நடந்தது. அது ஒரு செய்தித்தாளில் படிக்கும்போது அவரை தெரிந்து கொண்டு நாம் இந்த நாட்டில் இருக்கிறோம், நம்ம இந்த நாட்டுக்கு சுதந்திரத்துக்கு பாடுபட வேண்டும் என்று அவர் தன்னை சுதந்திர போராட்டத்தில் இணைந்து கொண்டார். அதனால் அப்பொழுது சுதந்திர போராட்டத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சியில் இணைந்து சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்றார். பங்கு பெறும்போது நிறைய தடவை சிறைக்கு சென்றிருந்தார். ஒரு சமயம் 2 வருடம் தொடர்ச்சியாக சிறையில் இருந்திருக்கிறார். அதற்கு பிறகு சுதந்திரம் பெற்ற பின்பு அவர் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவராக உயர்த்தார். அந்த சமயத்தில் ராஜாஜி அவர்கள் தான் முதல்வராக இருந்தார். அப்பொழுது அவர் குலக்கல்வி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த திட்டம் என்னவென்றால், படிக்கும் மாணவர்கள் அவர்களுடைய தந்தையார் செய்யும் தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கூட ஒரு திட்டம். அதை தமிழகத்தில் இருந்த எதிர்க்கட்சிகள் எல்லாம் எதிர்த்த பொழுது காமராஜருக்கும் அதில் பிடித்தமில்லை. அந்த போராட்டம் வகுத்த போது ராஜாஜி அதை எதிர்கொள்ள முடியாமல் பதவி விட்டு வெளியிட்டார். அப்பொழுது காமராஜர் அந்த பதவிக்கு வந்தார். அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா துறையிலுமே பின்தங்கி தான் இருந்தது. நீங்க பார்க்கணும்னா இன்னைக்கு பீகார்லேருந்து எல்லாரும் இந்த வேலைக்கு வராங்க இல்லைங்களா? ஏன்னா அந்த மாநிலத்தில் அவர் வசதிகள் இல்லை. அந்த நேரத்துலையும் காமராஜர் நம்ம தமிழகம் அவங்களோட கீழே இருந்தது அந்த டைம்ல. அந்த மாதிரி இருந்த சூழ்நிலையில என்ன பண்ணாருன்னா, அவர் எல்லா தொழிலையும் நம்ம மேலே கொண்டு வரோன்ற ஒரு கவனத்தில் கொண்டு வந்து மூடி இருக்க அந்த 6000 பள்ளி, அதாவது ராஜாஜி இருக்கும்போது 6000 பள்ளியை மூடிட்டார். ஏன்னா குலக்கல்வினால அவ்வளோ பள்ளி தேவைப்படலை அந்த டைம்ல. காமராஜர் திரும்பவும் அது 6000 பள்ளி திரும்ப அதை புதுப்பிச்சு திறந்துட்டு மேற்கொண்டு 21,000 பள்ளிகளை திரும்பவும் திறந்தார். மாணவர்களுக்கு இலவசமான கல்வியும், அது படிக்க வர மாணவர்களுக்கு மதிய உணவும் இலவசமாக கொடுத்தாரு. அப்படி கொடுத்தனால என்ன ஆச்சுன்னா, நிறைய மாணவர்கள் அதை படிப்புக்காக வந்தாங்க. ஏன்னா பெற்றோர்களுக்கு அவங்களுக்கு சாப்பாடுக்காக மாணவர்களை வேலைக்கு அனுப்புகிற சூழ்நிலை இருக்குது. இப்போ ஸ்கூல்லேயே சாப்பாடு கொடுக்கறதுனால
அந்த காலத்தில் படிப்புகள் எதுவுமே செலவு பண்ண வேண்டியது இல்லாதனால மாணவர்கள் வந்து கல்விக்கு அனுப்புனாங்க. அதனால வந்து கல்வி வந்து தமிழ்நாட்டில் வந்து நல்ல ஒரு உயர்ந்துச்சு. அதாவது ஒரு உதாரணம் சொன்னோம்னா, காமராஜர் வரும்போது 7% இருந்த நம்ம தமிழ்நாட்டோட படிப்பறிவு அவர் வந்து அந்த 9 ஆண்டு கால ஆட்சி முடிஞ்சு வெளியே போகும்போது 37% உயர்ந்துச்சு. இது வந்து இன்னொரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது. இன்றைய நிலையில வந்து நமக்கு வந்து இப்போ வந்து கல்வியில் ஒரு தப்பு பார்த்தாலும் விவசாயத்துக்கு வந்து மூலதனம் வந்து நமக்கு தண்ணி தான். தண்ணி இல்லாமல் நம்ம உணவுப் பொருளை உற்பத்தி பண்ண முடியாது. விவசாயத்துக்கு வந்து தண்ணி தான் மெயினான ஒரு விஷயம். அதுக்காக என்ன பண்ணாரு காமராஜர் வந்து என்ன பண்ணாரு, நிறைய அணைகளை கட்டினாரு. அணைகளை கட்டி வேற மாநிலத்துக்கு வீணா போற தண்ணியெல்லாம் நம்ம மாநிலத்துக்கு கொண்டு வந்து நமக்கு விவசாயத்தை வந்து எப்படி பெருக்குது அது கீழே வச்சு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பறவைகள் ஆணையம் சொல்லலாம். பறவைகள் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட நீங்கள் போனீங்கன்னா கேரளாவோட இருக்கிறது. ஆனால் அந்த அணையை கட்டும்போது பார்த்தீங்கன்னா இந்த நேரம் மாதிரி லாரிலாம் நிறையா இருக்கும், மேலே மரத்து ஏறி போக முடியாது. அதனால என்ன பண்ணாங்க, யானையை வச்சு யானை முதுகுல வந்துட்டு அந்த மணல் எல்லாம் செங்கல் எல்லாம் ஏற்றிட்டு கொண்டு போனாங்க. அணைக்கு மேல போயிட்டு அந்த அணையை கட்டியிருக்காங்க. அந்த அணைக்கு வந்து தண்ணி கொண்டு வரதுக்கு வந்து நிறைய வாய்க்காலை வெட்டினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 பெரிய வாய்க்காலை வெட்டினாங்க. அந்த வாய்க்கால் எல்லாம் பாத்தீங்கன்னா மலைக்கு உள்ள வந்து கொலைய போட்டு அந்த மலைக்கு பள்ளத்தாக்குல இருந்து வளைச்சு கொண்டு வந்திருக்காங்க. இது கூட நீங்க நேரம் போனீங்கன்னா அவ்வளோ ஒரு அதிசயமா இருக்கும். நம்ம அந்த அணை போயிருந்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம். அந்த அணையை வந்து கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பகுதி அதை சார்ந்த பகுதியில வந்து 1250 ஹெக்டேர் விளைநிலமா இருந்த இடம் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஹெக்டேரா மாறிச்சு. அப்ப வந்து இந்த ஒரு அணைக்கு இவ்வளவு ஒரு விவசாய நிலம் வந்து அதிகப்படுத்தி தந்த காமராஜர் இந்த மாதிரி நிறைய அணை கட்டியிருக்காரு. உங்களுக்கு தெரியும். அதுல குறிப்பிட்டு சொன்னோம்னா பவானி அணை, வைகை அணை, சாத்தனூர் அணை, கிருஷ்ணகிரி அணை போன்றவைகள்லாம் மற்றும் ஆசியாவிலே பெரிய உயர்நிலை தொட்டி பாலம் ஒண்ணு இருக்கு. அது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலையில இருந்து இன்னொரு மலைக்கு வந்து அந்த பாலத்தை கொண்டு போறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு தூரத்துக்கு அந்த பாலம் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு பெரிய சாதனையாக சொல்லப்படுது. அந்த காலத்துல வந்துட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலம் சாதாரண ரோட்ல இருக்க பாலத்தை கட்டுறதுக்கே 4 வருஷம் ஆகுது. இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 வருடத்துல இந்த பாலத்தை கட்டி முடிச்சாங்க. அந்த அளவுக்கு வந்து இன்னும் கூட அந்த பாலம் உறுதியா நிற்கிது. அப்பெல்லாம் பாத்துக்கோங்க. அப்ப நிர்வாகம் எந்த அளவுக்கு இருந்திருந்தா, அந்த ஊழல் இல்லாம இருந்ததுனால அதை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த விஷயங்கள்லாம் நீங்க கவனிக்கணும். அது இல்லாம வந்து இப்ப வந்து இந்த மூலியமா இந்த மாதிரி நீர்ப்பாசனங்கள் இதெல்லாம் வந்து ஏற்படுத்தினால விவசாயம் வந்து அதுவே வந்து உற்பத்தியை தோற்ற ஆரம்பிச்சாங்க. ஏன்னா தண்ணி இருந்தா போதும், எப்பயுமே விவசாயம் பண்ணிட முடியும். அதனால வந்து தமிழகம் வந்து உணவுலயும் வந்து பாத்தீங்கன்னா தண்ணீரை பெற்றுச்சு. அந்த தண்ணீரை பெற்றனால அந்த உணவு ஏற்றுமதியாகவும் நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து இதுக்கப்புறம் வந்து தொழில்கள் பாத்தீங்கன்னா உணவு விவசாயம் மற்றும் வந்து அறிவுக்கு வந்து கல்வி கொடுத்த காமராஜர் தொழிலே வந்து விட்டு கொடுக்கல. எப்பயுமே தொழில் பாத்தீங்கன்னா மத்திய அரசு மூலியமா வந்து நம்ம தொழில்கள் நிறைய நம்ம சொல்லலாம். பாரத பிஹெச்இஎல் சொல்லலாம், அப்புறம் வந்து நெய்வேலி அணுமின் நிலையம் சொல்லலாம், அப்புறம் வந்து கல்பாக்கம் அணுமின் நிலையம் சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மத்திய அரசு கிட்ட இருந்து அவர் போராடி தமிழகத்துக்கு கொண்டு வந்துட்டு அது மூலியமா நிறைய தொழில்கள் உருவாச்சு. அது இல்லாம சிறு குறு தொழில்கள் வந்து உருவாக்குற மாதிரி தொழிற்பேட்டைகளே நிறைய உருவாக்குனாரு. இன்னைக்கு நம்ம வந்து சொல்ற அம்பத்தூர் தொழிற்பேட்டை, கிண்டி தொழிற்பேட்டை, இது எல்லாமே காமராஜர் ஆட்சியில கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாமே அப்ப வேலை வாய்ப்பும் இதுல நமக்கு கிடைச்சிருச்சு. அப்ப வந்து கல்வி கிடைச்சிருச்சு, உணவு கிடைச்சிருச்சு, வேலை வாய்ப்பும் கிடைச்சிருச்சு. இந்த 3 விஷயமே வந்து ஒரு இடத்துக்கு ரொம்ப முக்கிய தேவை. ஒரு நாட்டுக்கு அடிப்படை விஷயங்கள் இதெல்லாமே கொடுத்துட்டாலே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த நாடு முன்னேறிடும். இதை வந்து எப்படி யோசிச்சு எந்த அளவுக்கு வந்து கரெக்டா அவர் காமராஜர் பண்ணி அதை நமக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு. அதனாலதான் நம்ம இன்ன வரைக்கும் வந்து அது பொற்கால ஆட்சின்னு சொல்லுவாங்க. 9 ஆண்டு கால ஆட்சி அவர் வந்து அதை குறையா கூட விட்டுட்டு போயிட்டாரு. ஏன்னா வந்து அப்ப கட்சி பணி ஆகுறதுக்காக வந்து காமராஜர் திட்டம் ஒரு திட்டம் கொண்டு வந்தது அவருதான். ஏன்னா வந்து முக்கியமான தலைவர்கள்லாம் வந்து கட்சி பணிக்கு வரணும், ஆட்சி பணிங்கிறது அவங்களுக்கு வந்து நம்ம இதை வந்து செய்ய முடியலன்றதுனால அவரே காமராஜர் ஒரு பிளானை கொண்டு வந்து அதை வந்து அவரே முன்னாடியா வந்து தன்னுடைய பதவி ராஜினாமா பண்ணிட்டு வந்தார். முன்னுதாரணமா எல்லாத்துலயும் இருந்தவர் அவர். அதனால வந்து அவரே முதல்ல ராஜினாமா பண்ணிட்டு வெளியில வந்தாரு. அவர் இன்னும் கூட ஆட்சி செஞ்சிருந்தா தமிழகம் இன்னும் சிறப்பான இடத்துக்கு போயிருக்கோம். இதுல அந்த தொழில்துறையில கூட பாத்தீங்கன்னா நம்ம வந்து 16வது இடத்துல இருந்தோம். அவர் வரும்போது அவர் அந்த ஆட்சியை விட்டு போகும்போது நம்ம 2வது இடத்துல இருந்தோம். அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கல்வியிலயும் சரி, விவசாயத்திலயும் சரி, நம்ம தொழிலையும் சரி, எல்லாத்துலயுமே வந்து நம்ம வந்து ரொம்ப மேல வந்துட்டோம்.
அவர் இன்னும் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அவர் வந்து அந்த ஆட்சியை வந்து பக்தவச்சலத்துக்கிட்ட விட்டுட்டு வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்த அப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும், அரசியல் மாற்றங்கள் நிறைய நடந்து போச்சு. இருந்தாலும் வந்து இன்னொரு பெரிய விஷயத்த நான் சொல்லணும். காமராஜர் ஆட்சியில இருந்த வரைக்கும் வந்து மதுவிலக்கு வந்து அமல்ல இருந்தது. இன்னைக்கு வந்து எந்த கவர்மெண்ட்ல இருந்து மதுவிலக்கு கொண்டு வரதுக்கு யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிதி பற்றாக்குறை வந்துடும் யோசிக்கிறாங்க. அவ்வளவு நிதி சுமையிலையும் அவ்வளவு இலவச திட்டங்கள் மத்தியிலையும் அவர் மதுவிலக்கு வந்து நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்து அதாவது மதுவிலக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாரு. அப்படி இருந்து கூட நாட்டை வந்து முன்னேற்ற பாதையில கொண்டு போக முடியும்ன்றதை வந்து நிரூபித்து காட்டினாரு. இது வந்து நீங்க வந்து இப்ப இருக்கிற கவர்மெண்ட் அது யாரும் செவி சாய்க்கிற மாதிரி இல்லை. இப்ப வந்து காமராஜர் ஆட்சி வந்து அதனாலதான் நம்ம வந்து பொற்கால ஆட்சின்னு சொல்றோம். இது வரைக்கும் எத்தனை முதல்வர் தமிழ்நாட்டுல வந்திருந்தா கூட இந்த 9 ஆண்டு கால ஆட்சி எவ்வளவு கீழ இருந்த தமிழகத்தை எவ்வளவு முன்னேற்றி கொண்டு வந்திருக்காருன்றது அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கும் குறிப்பிட்ட இதுக்கும் கிடையாது. அவர் எல்லாருக்குமே பொதுவான தலைவர். அதை மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம காமராஜருக்கு செய்யற மரியாதை. அப்புறம் வந்து அவரோட ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான அதாவது அவரோட சொந்த குடும்பத்துக்கோ இல்ல சொந்தங்களுக்கோ என்னைக்குமே அவர் வந்து செஞ்சதே கிடையாது. எல்லாம் பொதுமக்களுக்கு தான். பொதுமக்களுக்கு என்ன செய்யணும்ன்றதான் யோசிச்சாரு. அதனால வந்து நம்ம வந்து ஒரு ஜாதியா அவரை பார்க்காம எல்லாரும் ஒப்பற்ற தலைவரா அவரை யோசிச்சு அவரை வந்து இன்னும் நம்ம வந்து ஒரு மனசுலயோ வீட்லயோ நம்ம வந்து ஒரு படத்தை வச்சு இன்னும் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு சந்ததி உருவாக்கணும். ஏன்னா படம் இருந்திருந்தாதான் வந்து நம்ம ஆனா இந்த மாதிரி ஆளுங்களும் அரசியல்ல வர முடியும்ன்றத நம்ம வந்து சந்ததிக்கு எடுத்து சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு அரசியல் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இதுவா போயிடுச்சு. ஆனாலும் இந்த மாதிரி தலைவர்களும் அரசியல் வந்து ஜெயிச்சு தமிழ்நாட்டை முன்னேற்ற முடியும்ங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு பாடமா எடுத்து பண்ணணும். எல்லாரும் வந்து காமராஜரை நம்ம வாழ்க்கை வரோம். ஆட்சிக்கு அப்புறம் காமராஜருக்கு அப்புறம் யாரும் கொடுக்கல. உண்மையிலே அது பொற்கால ஆட்சி தான், ஊழலாட்சி ஆட்சி. அந்த மாதிரி ஊழலாட்சி ஆட்சியை இது வரைக்கும் யாரும் கொடுக்க முன் வரல. அவருக்கு அப்புறம் இருக்காங்க தலைவர் இருக்காங்க, அவங்களாம் அரசியல் வந்து ஒதுங்கிடுறாங்க. அரசியலுக்கு ஆட்சிக்கு வரல. நல்ல தலைவர்கள் ஆட்சிக்கு வரணும். காமராஜர் ஒவ்வொருவரும் காமராஜர் தான். நம்ம உறுப்பினர்கள் பொதுமக்கள் எல்லாருமே காமராஜர் எங்கேயோ வெளியே இல்லை. ஒவ்வொருக்குள்ளையும் நம்ம வந்து ஊழலற்ற லஞ்ச லாவணி அற்ற பொது வாழ்க்கை அமைக்கணும்னு நம்ம நினைச்சு செயல்பட்டோம்னா நம்ம காமராஜர் தான். ஒவ்வொருத்தருக்குள்ளே இருந்து காமராஜர் அறிவாய் வந்து இயங்கிக்கிட்டு இருக்காருன்றதை மட்டும் நம்ம உணர்ந்து கொள்ளணும். அவ்வளவுதான். இப்போது நமது சிறப்புரையாக நமது சங்கத்தின் தலைவர் ஞானேஸ்வர் அவர்கள் 2 வார்த்தைகளை வாழ்த்துறையாக. அனைவருக்கும் வணக்கம். அருமாக என்னுடைய வணக்கத்தோட சார்பாக வந்திருக்க அனைவருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. அதே மாதிரி மீடியாவுக்கு வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் யூனியன் பேங்க் சிட்டி யூனியன் பேங்க் வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க. அவர் வந்து ரொம்ப சந்தோஷம். ஆட்சி வந்து ரொம்ப சந்தோஷம். அதுவே மாவட்ட செயலாளர் வந்து ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. அனைவருக்குமே வணக்கம். ஒரு நாடு இருக்குன்னா அந்த நாட்டுக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம பிறகுறோம்னா இன்னைக்கு சுதந்திரம் நடந்துச்சு. அதனால இந்த சுதந்திர இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அன்னைக்கு காமராஜர் அவர்கள் பிறந்தப்போ அவருடைய வாழ்க்கையில நம்ம நாடு சுதந்திர அடையல. அவர்கள் சொன்ன மாதிரி ஜாலியன் வாலாபாக்ல ஜெனரல் டயர் நம்முடைய ஒவ்வொரு இந்திய பிரஜையும் சுட்டுக் கொண்டான். அன்னைக்கு காமராஜர் ஐயா அவர்கள் அதை நினைச்சு வருத்தப்பட்டு நம்முடைய நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கணும்னு போராடினாரு, சிறைக்கு போனாரு, சுதந்திரம் வாங்கி கொடுத்தார். அது மாதிரி ஒரு மாநிலம் வளரணும்னா என்ன பண்ணணும்? மனிதனுக்கு 2 தேவை. ஒண்ணு உணவு. அந்த உணவு வேணும்னா என்ன வேணும்? ஒரு வேலை வேணும். அந்த வேலை வேணும்னா அதுக்கு அடிப்படை கல்வி வேணும். காமராஜர் ஐயா அவர்கள் பாக போயிட்டு இருக்கும் போது, ஒரு பாலத்தின் அடியில போயிட்டு இருக்கும் போது ஒரு குழந்தை மாடு மேய்ச்சிக்கு போயிட்டு இருந்துச்சான். அப்போ அந்த மாடு மேய்க்கிற குழந்தைய கூப்பிட்டு ஐயா கேட்டாங்க, தம்பி ஏன்பா நீ மாடு மேய்க்கிற? யாரு சோறு போடுவாங்கன்னு? எனக்கு யார் சோறு போடுவா? இந்த வயிற்றுக்கு என்ன கிடைக்கும்? நான் சோறு போடுறேன், நீ படிக்கிறியா? அன்றைய தினம் சிந்திச்சு அவங்க அந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டாங்க. பலருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை நீங்க நான் சொல்றேன். இன்னைக்கு நம்ம சபையில அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது நிச்சயமா உணவு இருந்தது. அந்த மதிய உணவு திட்டத்தை சிறப்பான முறையில செயல்படுத்த கூட ஒரு நெருக்கடி இருந்துச்சு. அப்போ அமெரிக்காவோட கோதுமை விளைஞ்சது, அளவுக்கு அதிகமான கோதுமை விளைஞ்சது. கடல்ல அள்ளி போடுறான்.
அப்ப காமராஜர் அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதியை தொடர்பு கொண்டு, ஐயா இந்த எங்க நாட்டுல பசிக்கு குழந்தைங்க படிக்கிறது உலகம் இருக்காங்க, நீங்க இந்த கோதுமையை கடலை போட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த ஜனாதிபதி சொன்னார், நீங்க வந்து கப்பலுக்குரிய கட்டணத்தை நீங்க சொல்லுங்க, கோதுமை மட்டுமே உங்க நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த போக்குவரத்து துறை அன்னைக்கு தமிழக அரசு எடுத்துக்கொண்டு அந்த கோதுமையை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வர வச்சு அந்த ஏழை குழந்தைகளுக்கு அந்த கோதுமையை உடைச்சி நொய்யா கொடுத்து நம்ம இன்னைக்கு கல்வியில இன்னைக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு காமராஜர் ஐயா அவர்கள் தான் காரணம். ஒவ்வொரு நிமிஷமும் மனுஷனை பத்தி சிந்திக்கணும். அந்த சிந்திக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருந்ததுன்னா ஐயா காமராஜருக்கு இருந்தது. ஒருத்தன் படிச்சா மேல வரலாம், விவசாயம் பண்ணா மேல வரலாம், கட்டிங் பேரை குடிச்சா மேல வரலாம், ஆனால் குடித்தால் மேல வர முடியுமா? அதனாலதான் மதுவிலக்கு திட்டத்தை போட்டார். இன்னைக்கு இந்த எதுல வருமானம் வரணுமோ அதெல்லாம் போயிடுச்சு, எதுல வரக்கூடாதோ அதை வந்துட்டு இருக்கு. இதை போட்டு நிறைய மாற்றணும்னா நம்ம எல்லாரும் படிச்சு மேல வரணும், நல்ல பழக்க வழக்கங்களோட வரணும். தமிழகம் மீண்டும் ஒரு பெரிய மாநிலமாக, தலைசிறந்த மாநிலமாக, தலைசிறந்த காமராஜர் போன்ற தலைவர்களாக கொண்டு வரணும்னு இந்த நேரத்தில் நாங்க எல்லாருமே ஆசைப்படுறோம். அது நடக்கணும். நம்ம தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் வரணும். காமராஜர் போன்ற தலைவர்கள் மீண்டும் மீண்டும் அப்படியே அவராட்டங்களுக்கு வரணும்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்தது அனைவருக்கும் நன்றி. தலைவர் சங்கரனாட்சி தலைவர் ஞானேஸ்வரன் தலைவருக்கு சாமி போட்டு தொடர்ந்து 4வது வருடமாக இந்த காமராஜர் திருவிழாவை காமராஜர் பக்தியின் காரணமாக அவர் கோயிலுள்ள பக்தியின் காரணமாக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னுடைய சொந்த பணத்தை செலவு பண்ணி நமக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவரை மனமாற வாழ்த்துகிறோம். எல்லாரும் சேர்ந்து மனமாற வாழ்த்துவோம். நிதி கிடைக்கணும், கஜானால காசு இல்லை, அப்ப கூட மது கடையை திறக்கணும், சாலை கடையை திறக்கணும்னு நினைக்கல. நான் தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் போலவே நான் மக்களுக்கு அதை பிச்சு கேட்கிறேன், நிதி கேட்கிறேன். அதுல வந்து மதிய உணவு திட்டத்தை நிறைவேற்றுங்க. 27 பள்ளிகளை திறந்து தொடக்க பள்ளிகளையும் ஆரம்ப பள்ளிகளையும் திறந்து நீங்க கல்வி கற்கிற காமராஜர் என்ற நமக்கு இருந்து கொண்டிருக்க குழந்தை அவர் எல்லா அரசியல்வாதிக்கும் அவர் தான் ரோல் மாடல். இன்னைக்கு வரைக்கும் அவர் பேர் அவருடைய ஆட்சியை சொல்லி ஓட்டு வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க என்று கூறி காமராஜர் ஐயாவின் 123வது பிறந்தநாளை ஒட்டு வியாபாரிகள் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் கவிஞர் அவர்கள் 2 வார்த்தையை நம்ம சட்டத்தை ஆரம்பித்து பேசுவோம். அருளாக்கம் சங்கத்தின் தலைவர் ஞானேஸ்வரன் அவர்களே, செயலாளர் சக்திவேல் அன்பராஜ் அவர்களே, பொருளாளர், துணைத் தலைவர், துணை செயலாளர், உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவது ஆண்டாப்பதான் சங்கம் ஆராய்ச்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது இப்போ ஆரம்பிச்சு அப்படின்னு குறித்து முதலாம் ஆண்டுகளாக ஒரு சிறப்பாக நடத்தணுங்கிறது அவங்களுடைய இது. அது முதலாண்டு அன்னைக்கு முதல்ல இன்னைக்கு அன்னதானம், ஏழை எளிவரைக்கு உணவு வழங்குறது, துணி, அதாவது புடவை, வேஷ்டி, அப்படி நலத்திட்டங்கள், பசங்களுக்கு நோட் புக்கு, பென்சில் பேனான்னு நிறைய திட்டங்களை வகுத்து இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ரெண்டாவது வந்து காமராஜர் என்பது நாடாருக்காக மட்டும் கிடையாது, அவர் வந்து பொதுவான ஒரு மனிதர், அற்புதமானவர். யாரையோட தமிழ்நாட்டு பேர் வச்சு வராங்க, ஆனா காமராஜர் மாதிரி யாருமே கிடையாது. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த அரும்பாக்கம் எம்எல்ஏ நிர்வாகிகள் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காமராஜருடைய 124 பிறந்தநாளுக்கு இந்த சண்டை மட்டும் இந்த விழாவிற்கு நடக்கும் பெருமையானா இன்னைக்கு பெருமை தான். ஆனாலும் இனி ஒரு காலத்துல இந்த சங்கத்தின் பேரை வந்து அரும்பாக்கம் எம்எல்ஏ
வசதி கிடைக்கும், பஸ் வசதி இல்லை. இது இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணதுன்னா ஒரு சில பள்ளிகள் எல்லாரும் நடத்துறாங்க. எல்லா பள்ளிகளையும் ஆனா இந்த வருங்காலத்துல இந்த அரசாணையே விடணும். இல்லைன்னா மக்கள் யாரும் பாத்தீங்கன்னா இந்த கலை புத்தகம் சினிமா காலத்துல சுத்தி இருப்பாங்க. மேலும் இந்த சங்கத்தின் மூலியமா இன்னைக்கு கல்வி ரீதியும் சரி திருக்குறள் நாட்டுக்கு பணிகள் இல்லை, இந்த மக்களுக்கு சேர்ந்தா அது காமராஜர் பெருமைக்கும் விழா பண்ண அனைவருக்கும் நன்றி. தமிழ்தாய் வாழ்க, காமராஜர் வாழ்க. திரு காரா ஹரிச்சந்திரன் சொன்ன மாதிரி காமராஜருடைய வாழ்க்கை வரலாறு ஆல்மோஸ்ட் மறைக்கப்பட்டு விட்டது. பாட புத்தகங்கள்ல பேரளவுக்கு காமராஜ் பேர் தான் இடப்படுது. அவருடைய வாழ்க்கை வரலாறு மறைக்கணும். பேரளவுக்கு காமராஜன் ஒருத்தர் வாழ்ந்தாருன்னு மட்டும் வச்சுட்டு அவருடைய ஆட்சியுடைய சிறப்பு சாதனைகள், அன்னைக்கு அவர் காமராஜர் கட்டின டேம் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய டேம் கூட கட்டல, தடுப்பணைகளும் கட்டல, நீரை சேமிப்பு திட்டமும் நீர் மேலாண்மையும் போயிடுச்சு. இப்போது அடுத்ததாக பெரியசாமி சங்கத்தை வாழ்த்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்வாங்க. அட்வொகேட் பெரியசாமி வரவேற்கிறோம். சில நேரங்கள்ல அதனால கல்வி கண் கொடுத்த காமராஜர் அப்படின்னு ஒரு பெயரே இருக்கு. நம்ம கல்வி காமராஜருக்கு எப்படி தமிழ்நாட்டுக்கு தலைவராக இருந்தாரோ நம்ம சங்கத்துக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நான் வர முன்னாடி நிக்கிறாங்க. எல்லா உறுப்பினரும் ஒருங்கிணைக்கிறது, அவர் ஒருங்கிணைப்பாளர் ஒரு பொறுப்பு கொடுத்தது முற்றிலும் பொருத்தமான ஆள். ராதன் அன்புடன் பேச அழைக்கிறோம். சங்கத்தை வாழ்த்து ஒரு வாழ்த்துக்கள். சரி, அடுத்தது பேசுவாங்க ராதன். இப்போது சதீஷ்குமார் அண்ணன் சங்கத்தை பார்த்து முத்திரவண்ணன் வாங்க, அது கொடுத்துருவாங்க. செல்லுமாறன் கொடுத்துருவாங்க. சங்கத்தை வாழ்த்தி முத்திரவன் மூத்த உறுப்பினர். அடுத்ததாக நமது சங்கத்திற்கு உறுதுணையாகவும் பெரும் தூணாகவும் இருக்கக்கூடிய நம்ம அருணனை கூப்பிடுறோம். மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. உன் பேர் சொல்லு. என் பேர் ஜெயகண்ணா, தலைவர் ஞானேஸ்வரன் மகன். நன்றி, வாழ்த்துக்கள் ஜெயகண்ணா. அடுத்த நிகழ்ச்சியாக பொதுமக்களுக்கு, துப்புரவு தொழிலாளர்களுக்கு அரிசியும் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. மாணவர்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்க உள்ள இருக்கிறோம். கல்வி உதவித்தொகை போட்டோ முன்னாடி காமராஜர் போட்டோ முன்னாடி போயிடலாம். கல்வி உதவித்தொகை பெறும் மாணவர்கள் காமராஜர் ஐயா கல்விக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அந்த வகையில் நமது சங்கமும் கல்வி உதவித்தொகை ரூபாய் 5000 சிட்டி யூனியன் பேங்க் மேனேஜர் ஐயா அவர்களின் திருக்கரலால் குழந்தைக்கு கல்வி உதவித்தொகையை வழங்க இருக்கிறார். சிட்டி யூனியன் பேங்க் ஐயா வழங்கினாலும் காமராஜர் ஐயா தான் வழங்குகிறார். நன்றிமா கொள்கிறார்கள். காசோலையை, கல்வி உதவித்தொகை காசோலையை சிட்டி யூனியன் பேங்க் மேனேஜர் ஐயா கொடுக்கிறார்கள். மகராஜனி வந்தானம்மா, இந்த ஊரு உலகெங்கும் தேடி பார்த்த
சங்கத்தின் சார்பாக சிறப்பாக தலைவர் ஞானேஸ்வரன் அண்ணன் அவர்களின் தலைமையில் அன்னதானமும், துப்புரவு தொழிலாளருக்கு இலவச அரிசி, வேட்டி புடவைகளும் மற்றும் காவல் நிலையத்திற்கு கேஐடி அரும்பாக்கம் காவல் நிலையத்திற்கு ரூபாய் 52,000 மதிப்புள்ள அவர்களுடைய காவல் பணிக்கு உதவியாக சிசிடிவி கேமரா வழங்கி இருக்கிறோம் நமது நாடார் நல சங்கத்தின் சார்பாக. மேலும் பொதுமக்களுக்கு அன்னதானம், காமராஜர் ஐயாவின் வாழ்க்கை வரலாறு, பொற்கால ஆட்சியின் சிறப்பை விளக்கும் விதமாக 2000 கலர் மல்டி கலர் பிரிண்ட் அவுட்களையும் கொடுத்திருக்கிறோம். அடுத்த தலைமுறைக்கு, அடுத்த சந்ததிக்கு காமராஜின் வாழ்க்கை வரலாறு முழுமையாக சென்றடையும் விதத்தில். நன்றி. 3 பேருக்கு 3 குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை தலா 5,000 ரூபாய் தலைவர் ஞானேஸ்வரன் திருக்கரங்களால் வழங்கப்பட்டுள்ளது. சங்கத்தின் பொருளாளர் திரு ரிச்சர்ட் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். முன்னேற்பாடுகளுக்கு மத்தியில் நாங்களும் அவருக்கு உறுதுணையாக இருந்து இதை நாங்கள் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வோம் என்று உறுதியளிக்கிறோம். மேலும் இப்பொழுது ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட உள்ளது. அதுக்கு பின்பாடு நாங்கள் காமராஜருடைய நினைவு இடத்திற்கு சென்று அவருக்கு மரியாதை செலுத்தி வரவிருக்கிறோம். இங்கு மற்ற விஷயங்களை தலைவர் ஐயா தெரிவிப்பார். நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, தன் வீடு பார்க்காமல் வாழ்வு பார்க்காமல் இந்த நாடு முன்னேற நாடும் உழைத்தவனை நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா.